நீங்க எங்க இங்க இந்த ராத்திரியில எங்க போயிட்டு வர ரோகிணி? நான் வந்து எனக்கு ரொம்ப நேரமா தூக்கம் வரலக்கா. அதான் கொஞ்ச நேரம் வெளியதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்படியா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசல்ல கார் வந்து நின்னுதே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீ ஒருவேளை அதுலதான். அக்கா நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே வந்தேன். ரோஹிணி. ஆமாக்கா, அது நான் உண்மைதான் சொல்றேன். நான் வெளியே தான் இருந்தேன். நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லலக்கா. சரி, அப்படின்னா நீ சொல்ற விஷயத்த என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அக்கா, எவ்வளவு சின்ன விஷயத்துக்கு நீங்க என்ன உங்க மேல சத்தியம் பண்ண சொல்றீங்க? இதுல என்ன இருக்கு ரோஹிணி? என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, எனக்கு திருப்தியா இருக்கும்ல. ஒருவேளை நான் அக்கா மேல சத்தியம் பண்ணலன்னா அவங்களுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாயிடும். என்கிட்ட அதிகமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களோட எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. ஆனா அதுக்காக போய் சத்தியமும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்றது? என்ன யோசிக்கிற ரோகிணி? என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. சொல்லு, நீ வேற எங்கேயும் போகலன்னு. அக்கா ப்ளீஸ், உங்க தங்கச்சியை தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் எந்த தப்பும் பண்ணலக்கா. ஏற்கனவே நான் வேதனையில இருக்கேன். இப்ப நீங்க ரோகிணி என் மேல சத்தியம் பண்ணல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவ அந்த கார்ல எங்க வெளியே போயிட்டு வந்திருக்கா. அம்மா தாயே, யாரு கூட போன? அதுவும் எந்த ராத்திரியில எங்க போயிருப்பா? இல்ல, நான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்படி என்னதான் நடந்திருக்கோம்? ரோகிணி எங்க எல்லார்கிட்ட இருந்து எதையும் மறைச்சிட்டு இருக்கா. ரோஹிணி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எதுவும் பிரச்சனை இல்லையே? நீ நல்லா இருக்கல்ல? ரோஹிணி, இனிமே நீ இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா? நீ உன்னோட படிப்புல கவனத்தை செலுத்து. ரோஹிணி, இப்போ நீங்களும் டிஃபன் சாப்பிடுங்க. அப்புறமா மேல போய் படிக்க ஆரம்பிங்க. ரோஹிணி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, கேளுங்க. சொல்லுங்க. நேத்து ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வராதப்போ நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க 4:30 மணிக்கு வெளியே வராண்டாவுக்கு போனீங்களாமே, கரெக்ட்? அப்போ அந்த நேரத்துல நம்ம தெருவுல கருப்பு கார் வந்ததை நீங்க பாத்தீங்களா? அமரு, என்ன சொல்ற? நீ எந்த கருப்பு வண்டிய பத்தி பேசிட்டு இருக்க? அப்புறம் ரோகிணி, நீ என்னமா அது? நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா, அவ்வளவு காலங்காத்தால நீ எதுக்காக வரண்டா போன? என்ன விஷயமா? பெரிய பாட்டி, இன்னைக்கு விடிய கால 4:30 மணிக்கு நம்ம சீமா நம்பர் பிளேட்டே இல்லாத ஒரு கருப்பு காரை வீட்டுக்கு முன்னாடி பாத்துருக்காங்க. காலங்காத்தால 4:30 மணிக்கு? நேத்து நடந்த பிரச்சனையால எனக்கு சரியா தூக்கமே வரல. அப்ப நம்ம குழந்தையில நம்பர் பிளேட்டே இல்லாத ஒரு கருப்பு கலர் கார் வந்து நின்னுத. அதே நேரத்துல நம்ம ரோகிணிய வரண்டால இருந்து வீட்டுக்குள்ள வந்ததை நான் பார்த்தேன். அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளவு அந்த வண்டியை பாத்திருப்பான்னு. இல்ல ரோகிணி, நான் எதை நினைச்சு பயந்தேனோ அதான் நடந்துட்டு இருக்கு. அதே கேள்விகள், அதே விசாரணைகள். உங்களால என்னோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியல. இங்க பாருங்கக்கா, நீங்க விசாரணை நடத்துறத நிறுத்தவே மாட்டேங்கிறீங்க. நான் ஏற்கனவே உங்க எல்லார்கிட்டையும் தெளிவா சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இந்த விசாரணை நடத்தினீங்கன்னா
நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னல.